குச்சு 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 கூ ஈச்சே குச்சு 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 கூ. நிலன் கொஞ்ச நேரம் தூங்க வாடா, அப்புறமேல எந்திரிச்சு விளையாடுடா. அம்மா தூங்க வரலம்மா, எனக்கு கேக் வெட்டிட்டு அப்பதான் நைட்டு தூங்குவோம்மா. இப்ப வந்து ரிவர்ஸ்ல போகுது குச்சு குச்சு கூ. இல்ல அவங்க அம்மாக்கு கால் பண்ணி சொல்லணும், அவங்க அம்மா அந்த நிலா பிறந்தநாள் தான் கூப்பிட்டுருந்தாங்க. தூங்கு தூங்கு தூங்கு. ஹலோ, சொல்லுங்க, யார் பேசுறீங்க? அக்கா நான் தான் நிலனோட அம்மா பேசுறேன்க்கா. சொல்லுங்கக்கா, என்னக்கா விஷயம்? ரொம்ப நாள் ஆச்சுக்கா உங்க கூட பேசி. அது ஒண்ணு இல்லக்கா, இன்னைக்கு நிலனுக்கு பர்த்டே, 5 மணிக்கு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம், நீங்க கண்டிப்பா வந்துடணும்க்கா. ஓ அப்படியாக்கா, சரிக்கா வந்துடுறோம்க்கா நாங்க. சரிக்கா நான் வச்சுறேன்க்கா. இப்போ ஏன் வாடா தூங்கன்னு கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொன்னியா, இப்போ என்ன தரையில படுத்து தூங்கிட்டு இருக்கேன். அடுத்து அன்னைக்கு கால் பண்ண வேண்டியது, அண்ணன் எப்போ வரான்னு கேட்டுட்டு அப்புறம் அண்ணன் வந்தோடனே வேலையை ஆரம்பிக்க வேண்டியது, டெக்கரேஷன் வேலையை. சுமதி, சுமதி, வீட்டை திறந்து போட்டுட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சுமதி, எந்திரி சுமதி. எங்க தம்பியை தூங்க வைக்கதாங்க கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன், அப்படி எனக்கு தூக்கம் வந்துச்சுங்க. எப்பங்க வந்தீங்க நீங்க? சரி சரி வாங்க, எல்லாரும் சுதா வீட்டுக்கு போமா. இன்னும் தீபு வேற வரலங்க, நான் அவளை கூட்டி நாங்க 3 பேர் வர்றோங்க. நீங்க போய் முன்னாடி போய் வேலையை பாருங்க. சுமதி, நான் போயிட்டு வரேன். சுமதி, நான் பாட்டுக்கு அவசரத்துல வந்ததுல கிஃப்ட் வாங்க மறந்துட்டேன்ப்பா. நீ மட்டும் சத்த கிஃப்ட் மட்டும் வாங்கிட்டு வந்துருப்பா. சரிங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க, நீங்க போயிட்டு வாங்கங்க. சரி, காப்பியை போட்டு குடிப்பா, அதுக்குள்ளே தீபு வந்துரும், அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். அம்மா அம்மா எங்க இருக்கம்மா நீயே? ஏய் கிச்சன்ல இருக்கேன்டி, கிச்சனுக்கு வாடி. நான் மீன் வீட்டுக்கு முன்னாடியே போறேம்மா, நீங்க எப்பமா வரீங்க? நீ ஏன் முன்னாடி போற? எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து போவோம். அம்மா நீங்க இங்க இருந்து கிளம்பி வருவீங்க, நான் அங்க தான் போய் கிளம்ப போறேன். எனக்கு மீன் மேக்கப் பண்ணி விட்டே சொல்லிருக்கா. சரிடி, நீ வேணா முன்னாடி போ, நானும் தம்பி அப்புறம் வரேன் gift வாங்கிட்டு. சரிம்மா. அம்மா நானும் தீபு கூட இப்பயே போதேம்மா. நீ அம்மா கூட வாடா, கடைக்கு போயிட்டு gift வாங்கிட்டு அப்புறமேல் போவோம். இல்ல நான் தீபு கூட இப்பயே போறேன், நான் நிலன் கூட போய் விளையாடுவேன். அம்மா தயவு செய்து நீங்களே அவனை கூட்டிட்டு வாங்கம்மா, என்னால அவனை பார்க்க முடியாதும்மா, ரொம்ப சேட்டை பண்ணுவியாம்மா. சரிடி கூட்டிட்டு போடியா, என்ன அழுகுறியால? கண்ணை இப்படி வைக்காத, கூட்டிட்டு போறேன் வா. போலாம் வா வேமா. சரி வா தீபு, நம்ம போய் வேமா கிளம்பலாம். ஓகே வா போலாம். எல்லாரும் இன்னைக்கு பிரியாணி கேக் எல்லாம் சாப்பிடுவாங்க, தின்னா கூட பரவாயில்ல. ஸ்கூல்ல வந்து என் முன்னாடியே கிண்டல் அடிப்பாங்க. இந்தாடா அம்மா உனக்காண்டி கீரை சோறு செஞ்சு வச்சிருக்கேன்டா, சாப்பிடுடா. எனக்கு கீரை சோறு வந்து வேணாம், கீரைய மாடு தான் தின்னும், என்னைய தின்ன சொல்றீங்க? உன் தங்கச்சிக்கு மத்தியானம் அதை தான் ஊட்டி விட்டேன், அவ அழகா சாப்பிட்டா. நீயும் தான் இருக்கியா அது வேணாங்கிற இது வேணாங்கிற, உன்னோட தொல்லையா இருக்குது எனக்கு. இந்த ஒழுங்க சாப்பிட்டு எந்திரிக்கிற பாத்துக்க. இதோட வாடையே நல்லாவே இல்லை. நல்லாதான் இருக்கு, வாடை நல்லா இல்லைலாம் சொல்லாத, ஒழுங்க சாப்பிடு. ஸோ இந்த பர்த்டே பார்ட்டிக்கு மின்ட்டுவை கிளம்ப சொல்ல மறந்துட்டேன், சரி அதையும் சொல்லிடுவோம் அவங்கிட்ட. டேய் கொஞ்ச நேரத்தில் ரெடியா இருடா, இன்னைக்கு நம்ம மீனோட தம்பி இருக்கியால நிலன், அவனோட பர்த்டேக்கு போகிறோம், சரியா? கொஞ்ச நேரத்தில் ரெடியா இரு. என்னம்மா சொல்கிறேன், இன்னைக்கு மீனோட தம்பி பர்த்டேக்கு நம்மளும் போகிறோமா? ஆமாண்டா, அவங்க அம்மா எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டாங்கடா, வா போயிட்டு வந்துடுவோம், நைட்டு சாப்பாடு அங்கேயே முடிச்சிருவோம். சரிம்மா, ரெடி ஆயிடுறேன் கொஞ்ச நேரத்தில். மீனோ நீ கூப்பிடலாட்டி என்ன, உங்கள் அம்மா என்னை கூப்பிட்டுருக்காங்க, அதனால் நானும் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வருவேன். இதெல்லாம் ஒரு சாப்பாடு, அம்மாவுக்கு தெரியாமல் எதுக்கு கீழே தூக்கி போட்டணும். இந்த மேக்கப் செட்டில் எல்லா ஃபவுண்டேஷனுமே இருக்குல்ல, அன்னைக்கு நம்ம ட்ரெஸ் எடுத்துட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம்ல, அப்போ நான் எங்கள் அம்மாட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தேன் இதை. சரியில்ல பேசிக்கிட்டே இருக்காதுல, எனக்கு ஃபர்ஸ்ட் மேக்கப் போட்டு விடல. நல்லா ஆகாட்டு. சொல்லு. வாய நல்லா மம்மம் பண்ணல. ஓகே முடிஞ்சு. அம்மா எங்களை விடு, நாங்க விளையாட போனோம். விடுங்க விடுங்க. பேர் இங்கே உட்கார்ந்து விளையாடுங்க
ஃபங்க்ஷனுக்கு டெக்கரேஷனே பண்ண விட மாட்டாங்கடி. எல்லாத்தையும் உடைச்சு உடைச்சு போட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்க மட்டும் கிளம்பிக்கிட்டு இருக்கீங்க. இவனை கொஞ்சம் கிளப்பி விடுங்கடி ரெண்டு பேத்தையும். நீங்களே அவங்களை கிளப்பி விடுங்க. எங்களால அவங்களை கிளப்பி விட முடியாது. ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. கொஞ்சம் பாத்துக்கோங்கம்மா. நல்ல பிள்ளைங்கல்ல, வேலை நிறைய இருக்குமா. டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரிம்மா விட்டுட்டு போங்க அவங்கள. டேய் ரெண்டு பேரும் அமைதியா விளையாடுங்கடா. நாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களை கிளப்பி விடுறோம். அழுகாத, ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுவோம். சரி மீனு, இங்க திரும்ப மீனு. நீ எனக்கு ஃபவுண்டேஷன் போட்டுடு மீனு. டேய் இத வச்சு விளையாடுவோமாடா. நல்லா இருக்குது. இத வச்சு விளையாட கூடாதுடா. மேக்கப் போடணும். இன்னைக்கு நீ தாண்டா பேட் பாய். நீ தாண்டா இன்னைக்கு மேக்கப் போட்டுக்கணும். நான் உனக்கு மேக்கப் போட்டுறேன். சரிடா, எனக்கு நீ அழகா மேக்கப் போட்டுடு. ஃபர்ஸ்ட் எனக்கு நானு ரோஸ் கலர் பவுடர் பூசி விடுறேன். சரி அழகா பண்ணு. எல்லாரும் என்னைய போட்டோ எடுக்கணும். ஏ தீபு, இந்தா எனக்கு லிப்ஸ்டிக் போட்டுடு. காட்டு. மம்மம் செய்யு. கண்ணதர முடிஞ்சு. மீனா இந்த லிப்ஸ்டிக் எனக்கு அடுத்து ஃபவுண்டேஷன் போட்டு விடு. முடிஞ்சுதாடா மேக்கப். சரி சரி இரு போட்டு விடுறேன். இங்க தான மேக்கப் செட்ட வச்சிருந்தேன். எங்க போச்சு? நீ இது பாத்தியா தீபு? அங்க தான இருக்கு. நல்லா தேடி பாருல. இரு நானும் வரேன். இங்க பாருங்க இவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க. என் மேக்கப் பாக்ஸ் ஃபுல்லா டேமேஜ் பண்ணிட்டாங்க. நான் அழகா இருக்கேனா? பேட் பாய் மாதிரி இருக்கேனா? டேய் யாருக்கு அவனை ஏன்டா அப்படி பண்ணி வச்சிருக்க? அவன் தான் மேக்கப் போட சொன்னான். அம்மா இங்க கொஞ்சம் வாமா. எங்கமா இருக்க? ஏய் என்னடி ஆச்சு? இன்னும் கிளம்பாம நிக்கிறீங்க? வேகமா போய் கிளம்புங்க. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அம்மா கொஞ்சம் உன் பிள்ளைய பாருமா. அங்க எப்படி இருக்கேன்னு பாருமா. ஏய் அவனை போட்டு என்னடி பண்ணி வச்சிருக்கீங்க? அத்தை நாங்க ஒண்ணும் பண்ணல. அந்த சபரி தான் அவனை போட்டு அடி பண்ணி வச்சிருக்கேன். ஏய் இங்க வாங்கடா, மூஞ்சி கழுவ போவோம். அம்மா நான் அழகா இருக்கேனாமா? ரொம்ப அழகா இருக்கவா? சபரி நீ ரொம்ப சேட்டை பண்ற சபரி. நீங்க எல்லாம் மேக்கப் போடுறீங்க, அப்ப நாங்க எல்லாம் மேக்கப் போட கூடாதா? ஏய் இவங்க எப்படி தாண்டி லூஸ் தனமா பேசுவாங்க. நீங்க வேகமா கிளம்புங்க. நான் போய் இவங்களை கூட்டிட்டு போய் ட்ரெஸ் மாத்தி விடுறேன். என்னோட மேக்கப் பாக்ஸ் ஃபுல்லா டேமேஜ் பண்ணிட்டாங்கல. எங்க அம்மா நேத்து தான் வாங்கி கொடுத்துச்சு. அப்ப நம்ம இப்ப மேக்கப் பண்ண முடியாதா? ஆமால, கொஞ்சம் கலர் கரெக்டா கிடைக்காது. எல்லாமே மிக்ஸ் ஆகி கிடக்குதுல. லைட்டா மட்டும் போட்டு விடுறேன் ஃபவுண்டேஷன். சரில, கொஞ்சம் லைட்டா மட்டும் போட்டு விடு. நான் நல்லா வெள்ளையா தெரியற மாதிரி போட்டு விடு. உனக்கு ஓன் கவலை, எனக்கு மேக்கப் பாக்ஸ் போச்சேன்னு கவலை. 1000 ரூபாய்க்கு வாங்கினேல. சபரி கோச்சுக்காத சபரி. இந்த மாதிரி சேட்டை பண்றனால தான் அத்தைக்கு கோவம் வருது. சரி சரி விடு விடு. போ பைப்பை திறந்துருப்பா. போப்பா. சரி திறந்து விடுறேன். நீ கீழே உட்காரு. ஏதாவது மூஞ்சில கிட்ட பூசி வச்சா இனிமேல் உனக்கு அடி தான் விழுங்க பாத்துக்க. ஏய் சபரி இங்கிட்டு வாடா. தண்ணி உலப்பாம இங்கிட்டு வாடா. அத்தை திட்டிக்கிட்டே இருக்கீங்க எப்ப பார்த்தாலும். சரி சரி திட்டல, வா இங்கிட்டு வா. மூஞ்சிய கழுவ வா. சரி நிலன் வா, அழுகாத. புது ட்ரெஸ் போட்டு தம்பிக்கு கேக் வெட்டுவோம். சரிமா வாமா வேமா போவோம். மீனு உனக்கு இந்த ஹேர் ஸ்டைலுக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு சூப்பரா இருக்குல. ஏ தீபு உன் Dress சூப்பரா இருக்குல. மீனு நீ ஹேர் ஸ்டைல் மட்டும் மாத்தேன்னு வச்சுக்கவே. இந்த Dressக்கு அதுக்கு சூப்பரா இருப்ப. சரில, நான் எங்க அம்மா வந்தோனே எனக்கு தலசி விட சொல்றேன். சரி சரி நீங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டீங்க. வெளில போய் மாமாக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க போங்க. அம்மா நாங்க ரெண்டு பேரும் அழகா இருக்கோமா அந்த Dressல? ஏ ரெண்டு பேருமே சூப்பரா இருக்கீங்கடி. அப்புறம் நீ தீபுக்கு ஹேர் ஸ்டைல் மட்டும் பண்ணி விடுறியா? ஏ மீனு எனக்கு ஹேர் ஸ்டைல் பண்ண தெரியாது. அதனால தான் உனக்கு ஹிப்பியே வெட்டி விட்டுருக்கேன். என்னைய போய் ஹேர் ஸ்டைல் பண்ண சொல்ற? தீபுமா நீ அம்மா வந்தானே சொல்லு. சரிங்க நான் அம்மாட்டே சொல்லிக்கிறேன். சரி வா தீபு, நம்ம ரெண்டு பேரும் வெளில போவோம். ஓகே போலாம். ரெண்டு பேரும் பெட்ல ஏறி நில்லுங்கடா. நான் போய் Dress எடுத்துட்டு வரேன்டா. அம்மா வேமா எடுத்துட்டு வாமா. நேதாக்கிட்டே இருக்குல. சரி சரி வேமா வந்துறேன்டா. ஆஹா மேக்கப் செட்ட திருப்பி இங்க போட்டு போயிட்டாங்களே. இவங்க திரும்பி எடுத்து அடிச்சாலும் அடிச்சிருவாங்க. எடுத்து போயிட வேண்டியதாத. வாடா பெத்துக்கு போவோம். ஏ சரி வேமா வாங்கடா. Dress மாத்துவோம். நல்லா இருக்கா என் Dress? ரெண்டு பேர் Dressமே சூப்பரா இருக்கு. சரி சரி வெளியில போய் விளையாடுங்க. அத்தை வந்துறேன் கொஞ்ச நேரத்துல. அம்மா எங்க ரெண்டு பேருக்கு சாக்லேட் ஒண்ணு குதுமா. நீ கேக் வெட்ட வேணாமா நிலனே? சாக்லேட்டை போய் சாப்பிட்டுட்டு இருக்க. கேக் சாப்பிட்ட டயத்துல எல்லாரும் வந்துட்டு அங்க போய் பாருங்க ரெண்டு பேரும். அப்பாடி ஒரு வழி அவங்களை கிளப்பி விட்டாச்சு. இவங்களை கிளப்புறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிருது. அண்ணிய வேற என்ன காணமே. சரி சரி வந்துருவாங்க. அவங்க வந்துறதுக்குள்ள நம்ம கிளம்புவோம். என்னங்க பலூன் எதுவும் ஊதி கொடுக்கணுமாங்க? ஏ எப்போ வர சொன்னா எப்போ வந்திருக்க? அவங்க வேற ரொம்ப செட்டப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீ ஒரு வேலையும் பார்க்க விட மாட்டாங்க.
நான் வேகமாவே கிளம்பிட்டேங்க. இந்த gift கடையில தாங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பேக் பண்றாங்க அரை மணி நேரம் 1 மணி நேரம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, என்ன gift வாங்கிட்டு வந்திருக்க? அன்னைக்கு அவன் வந்து சைக்கிள் அழுதுகிட்டே இருந்தான்ல, அதனால அவனுக்கு 3 வீலர் சைக்கிள் வாங்கிட்டேங்க. சரி சரி, நீ உள்ள போய் கேக்கு டேபிள் எல்லாத்தையும் பார்த்து எடுத்துட்டு வா. எல்லாரும் என்னப்பா கொஞ்ச நேரத்துல என்னப்பா வந்துட போறாங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடி, வா தலை சீவுறேன். நீனு அம்மாட்ட சொல்லி கேக் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்க சொல்லு. நான் முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி நின்று யாராவது வராங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி மாமா, சொல்லிடுறேன். டேய் கிளம்பிட்டியாடா, போலாமாடா? எப்பயோ கிளம்பிட்டேன், நீங்க தான் லேட்டு, வாங்க போவோம். நிலா குட்டி, நிலனுக்கு என்ன gift பிடிக்கும்? எனக்கும் சரி அவனுக்கும் சரி லாலிபாப் தாமா பிடிக்கும். அதனால லாலிபாப் வாங்கி கொடுத்துருவோமா? லாலிபாப் வேணாண்டா, கார் வேணா வாங்கி கொடுத்துருவோமா? சரிமா, அப்படியே எனக்கு ஒரு பெரிய டால் பொம்மைமா. சரி சரி, வாங்கி தரேன் வா. அம்மா, அவளுக்கு டால் வாங்கி கொடுத்தீங்கன்னா எனக்கு பெரிய கார் வேணும். முதுகுல 2 அடி தான் அடிப்பேன். வர்றியா இல்ல இங்கே இருக்கிறியா? கீரை சோறு இருக்கு நைட்டுக்கு, அதை சாப்பிட்றியா? இல்ல கீரை சோறுலாம் வேணாமா, நான் வந்துடுறேம்மா, எனக்கு காரெல்லாம் வேணாமா. சரி, முன்னாடி இப்போ வர்றேன். தீபு ஏன் தலை சீவல அப்படியே ரெட்டச்சடையோட வந்துட்டேன்? எங்க அம்மா ஒட்டச்சடை போட்டு விட்டுச்சுல, முடியா இங்கெல்லாம் கீழ தொங்கிக்கிட்டே இருந்துச்சு. நல்லா போட்டுடுமா சொன்னேன், நான் அடிச்சு பிடிச்சு மண்டையிலேயே. சரி விடு தீபு, இந்த சடையும் எனக்கு சூப்பரா தான் இருக்குது. அங்க பாருல மின்ட் வந்திருக்கா, அவங்க அம்மா கூட வந்திருக்காளே. தீபு பேசாம இரு தீபு, இப்ப ஏதாவது சொன்னோன்னு வச்சுக்கோ, அவங்க அம்மா நம்மள திட்டிப்படுவாங்க. அவங்க அம்மா சாப்பிட போவாங்களே, அப்ப அவன் நம்ம கவனிச்சுக்கோ. சரி சரி, அப்ப பாத்துக்கோ அவனை. சுதா, கேக்கெல்லாம் வெட்டுங்க, அதான் எல்லாரும் வந்துட்டாங்களே. சரி, நான் இந்த கேக்க வெட்ட சொல்றேனா. அம்மா இருமா, அதுக்கு முன்னாடி நாங்க ஹாப்பி பர்த்டே சாங் பாடிக்கிறோமா? ஹாப்பி பர்த்டே நிலன், இந்த ஆகாட்டு. தேங்க்யூமா. சபரிக்கு அபிக்கு மீனுக்கு எல்லாத்துக்குமே ஊட்டி விட கேக்க. சரிம்மா. சபதி ஆகாத்து தான், இந்தா. தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே நிலன். மீனு தீபு அக்கா, இந்தாங்க உங்க 2 பேருக்கு கேக்கு. ஹாப்பி பர்த்டே செல்லக்குட்டி. எல்லாருமே சாப்பிட வந்துருங்க, பக்கத்து ஹால்ல சாப்பாடு ரெடியா இருக்கு, நான் போய் எடுத்து வைக்கிறேன் எல்லாத்தையும். சரி சுதா, நீ எடுத்து வை, நான் gift கொடுத்து நான் பின்னாடியே வரேன். ஹாப்பி பர்த்டே நிலன், இந்த அத்தை உனக்கு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். தேங்க்யூ தா. டே மின்ட், கிஃப்ட குடுடா. ஹாப்பி பர்த்டே நிலன் குட்டி. ஹாப்பி பர்த்டே நிலனே. ஹாப்பி பர்த்டே நிலன், இந்த gift. தேங்க்யூ. வா சாப்பிட போவோம். ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் சேர்ந்து சாப்பிடுறேம்மா, நீ சாப்பிடுமா போய் முன்னாடி. சரி, வேமா சாப்பிடு, கிளம்பணும். நிலன் ஹாப்பி பர்த்டே, இந்த அண்ணனோட gift. தேங்க்யூ. ரேஷ்மா, இப்ப போய் அவனுக்கு gift கொடுங்க. சரி குடுக்குறோம். வாங்க மின்ட்டு போய் கலாய்ச்சிட்டு வருவோம். இப்போ ஒரு சில பேர்லாம் கூப்பிடாமலே பர்த்டே பார்ட்டிக்கு வர்றாங்கல்ல. என்னைய தான் சொல்றீங்களா 2 பேரும்? மச்சான், உன்னைய தான் தெளிவா சொல்றாங்க. உன்னை எப்படி கூப்பிட்டாங்க, நீ எப்படி வந்த? என்ன மச்சான், நீ அவங்க கூட சேர்ந்து பேசுற? அப்புறம் அந்த பிள்ளை நேத்து உன்னை கூப்பிடவே இல்லையே, ஃபோன் பண்ணி கூப்பிடுச்சா? சீச்சி, நான் கூப்பிடலையே. நீ ஒண்ணு கூப்பிடல, அவங்க அம்மா தான் எங்களை கூப்பிட்டாங்க, அதான் நாங்க வந்தோம். அப்படியா? எங்க அம்மா தான் கூப்பிட்டாங்களா? சரி சரி, நிலா குட்டிக்காண்டி கூப்பிட்டுருப்பாங்க. சரி, நான் சாப்பிட போறேன், வா மச்சான் சாப்பிட போவோம். சரி மச்சான், வா போவோம். மாமின்னு நம்மளே சாப்பிட போயிடுறேன். அந்த குண்டே போயிருக்கேன், காலி பண்ணாலும் காலி பண்ணிடுறியான். ஆமல, சாப்பாடு காலி ஆகிறதுக்குள்ள நம்மளும் போய் சாப்பிட்டுருவோம். எல்லா சாப்பாடுமே சூப்பரா இருந்துச்சு மீனோ. எல்லாருமே கிளம்பிட்டாங்க. சரி, நானே கிளம்புறேன். நீ கிளம்புறியா? gift எல்லாம் பிரிச்சு பார்க்காம போற? ஆமா, அம்மா கொஞ்ச நேரத்துல வந்து கூப்பிட்டுருவா போலான்னு. இன்னைக்கு ஒரு நாள் எங்க வீட்லயே தங்கல, ஜாலியா இருக்கும். gift எல்லாம் 2 பேரும் சேர்ந்து பிரிச்சு பார்ப்போம். நாளைக்கு சாயங்காலம் உங்க வீட்டுக்கு போ. ஆமா மீனு, இங்க தங்கி ரொம்ப நாள் ஆச்சு மீனு. அம்மா கேட்டா விடாது. நான் அப்பாட்ட போய் கேக்குறேன். அப்பா டிவி பார்த்துட்டு இருக்காரு.
என்னப்பா தீபு, 2 பேரும் சாப்பிட்டீங்களா? அப்பா அப்பா இன்னைக்கு ஒரு நாள் நான் மீனி வீட்லயே தங்கிக்கிறேன்ப்பா. அம்மாட்ட சொல்லுப்பா, இல்லாட்டி அம்மா என்னை கூட்டிட்டு போயிரும். ஏன்பா என்னாச்சு? நான் அம்மா வேற திட்டுவாப்பா. நாளைக்கு சாயங்காலம் வரலாம்லப்பா? ப்ளீஸ்ப்பா, இங்க தங்கி ரொம்ப நாள் ஆச்சுப்பா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்ப்பா. சரி சரி, சேட்டை பண்ணாம இருக்கணும். ஐ ஜாலி. வாங்க வீட்டுக்கு போவோம், நேரம் ஆச்சுல. அப்பா அப்பா அம்மாட்ட சொல்லுப்பா. தீபு என்ன அப்பாட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன வேணும் உனக்கு? அது ஒன்றும் இல்லை சுமதி, தீபு வந்து அவங்க அத்தை வீட்டிலே இருக்காள, அதான் உன்கிட்ட சொல்ல சொன்னேன். ஏன் தீபு, நாளைக்கு சாயங்காலம் தீபு ஹோம்ஒர்க் வேற நிறைய இருக்கு, டீச்சர் எழுத கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அழுதுகிட்டு இருந்தேன். அம்மா அதெல்லாம் நான் எழுதிடுவேம்மா, இன்னைக்கு ஒரு நாள் தங்கிக்கிறேம்மா. சரி விடுங்க அண்ணி, நான் பாத்துக்கிறேன். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, நான் பாத்துக்கிறேன். சபதி நீயும் இங்கே இதுதான், உங்க அக்கா இருக்குதுல்ல இங்க. சதி நான் சொல்றேன், அதுக்கு என்ன பண்ணு தெரியுமா? இப்போ ஒரு அழுதுன்னா அம்மா ஒக்க சொல்லுது. நீ அழுகிற, தூக்க வருதா உனக்கு? வா வீட்டுக்கு போவோம். தூக்கதான் வந்து வரலமா, நான் இங்க இதுக்குதேம்மா. தீபு மட்டும் இதுக்குதா. சரி நீ அம்மா கூட வா சபரி, நீ ரொம்ப சேட்டை பண்ணுவ, நைட் எல்லாம் உச்சாலாம் போவ, நீ அம்மா கூட வா. அம்மா உச்சா போக மாட்டேன், தூங்கறதுக்கு முன்னாடி உச்சா போயிடுவேன். உச்சா போக மாட்டேம்மா, இதுக்கேம்மா. சரி விடுங்க, நீ ஒரு நாள் தானே, நான் பாத்துக்கிறேன். நீ ஆசைப்படுறாங்களா? விடுங்க. சரி சுதா, பாத்துக்க சுதா. தீபு கூட சேட்டை பண்ணாதீவே, ரொம்ப சேட்டை பண்ணுவியா? சுமதி, அதான் வந்து என் தங்கச்சி தான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டால. சரி வா போவோம். சரிங்க வாங்க கிளம்புவோம். மீனு ரூம்ல போய் பாயெல்லாம் விரிச்சு விடு, அம்மா போய் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிம்மா நீ போயிட்டு வா. இத போட்டுக்க முடியாது. அம்மாவோட பேச்சை போல அதுவும் லூஸ் ஆயிடுச்சு. என்ன தைரியம்? எப்பல நீ இவ்வளவு கூலா உட்கார்ந்து டிவி பாக்குற? மிஸ் அவள ஹோம்வொர்க் கொடுத்துட்டு அதெல்லாம் எழுதணும்னா கையே ஒடிஞ்சே போயிடும். நாளா ஹோம்வொர்க் எழுத மாட்டேன், மிஸ் நம்மளுக்கு மட்டும் தனியா கொடுத்துருக்கு. விடு, அதுவே மறந்துரும். போய் மண்டே போய் லாஸ்ட் பெஞ்சில உட்கார்ந்துருவோம், சரியா? அதுக்கு தெரியாதபடி. மீனு மறந்துருங்க டீச்சர், நான் எழுத வேணாம்ல. அது சரி, வர வர யாருக்கும் எம்எல்ஏ அக்கறை இல்லாம போயிடுச்சு. எல்லாரும் வந்துட்டாங்க. வெளியே வா சின்சான். இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே பேசுறது தப்பு சின்சான். என்னடா சொன்ன? சொரக்காய்க்கு உப்பு இல்லன்னு சொன்னேன். சரி சரி கோச்சுக்காதடா, அதான் நான் தான் உன கம்பெனி கூட இருக்கல, நீ எதுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்க? நல்லா 2 நாள் என்ஜாய் பண்ணுவோம். இதுக்கு போய் உட்காந்து எழுதணும் வைக்கணும், யார் உட்காந்து இவ்வளவு எழுதுவா? சரில நானும் எழுதல, கிஃப்ட் பிரிச்சு பாப்போமா? இரு போவோம், இந்த எபிசோட் மட்டும் முடிஞ்ச பின்னாடி போவோம். சரில. நீ எவ்வளவு சேட்டை பண்ற, நீ அடிச்சாதான் நீ அடங்கு வேண்டா. நல்ல அடிதான், நான் எத்தனையோ அவத்தை அடிச்சு பார்த்துட்டேன், சொன்ன பேச்சு கேட்கவே மாட்டிது. நீ இதை அடி போது அடுத்து நான் அடிக்கிறேன். இதுதான் நான் கொஞ்சம் அடிச்சுக்குதேன், நீ எத்தனை அடி அடிக்குத? சரி குதி ஏன்ட போதுடா, விடுடா, ரொம்ப அடி பத்துச்சா அதுக்கு. சரி வா, அதுக்கு ஆயில்மெண்ட் போதுவா? பேண்டேஜ் இதுக்கா? பேண்டேஜ் ஒத்தி ஊத்துலாம். எல்லாமே இதுக்கு அம்மா வச்சதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு தின்னு, அதுல எல்லாமே இதுக்கு டானிக் ஊத்துதுவா, எல்லாமே பண்ணுவோம். அதுக்கு வா போவோம் 2 பேரும். அதுவா, அது இவன் மேல உச்சா போயிடுச்சு, அதான் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். போய் ஆயில்மெண்ட் போட்டு வரோம். அது ஒண்ணும் உச்சா போயிருக்காது, நீங்க தாண்டா உச்சா போயிருப்பீங்க. அடிக்கணும், உங்க 2 பேர்த்தையும் தாண்டா அடிக்கணும். அடிச்சிருவோமா? நாங்களாம் உச்சா வெளியில தான் போவோம், இங்கதான் போக மாட்டோம். இதுதான் போச்சு, அதான் அடிச்சோம். சரி வாடா போவோம் நம்ம. டேய் விட்டா நம்மள அடிச்சு புதுவாங்க, வா ஓடிடுவோம். அவ்வளவுதான் சின்சான், முடிய போதே, வா நம்ம போய் கிஃப்ட் பிரிச்சு பாப்போம். டேய் உன் கிஃப்ட் அவங்க பிரிச்சு பார்க்க போறாங்களாடா? அவங்களே எடுத்துக்குவாங்க, இப்பயே சண்டை போட்டுருவோம். சரிடா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். இந்த மீன் பிள்ளை எடுத்து பேகுல வச்சுக்குந்தா எனக்கு தெரியாம. சரி வா, இப்பயே சண்டை போட்டுருவோம். மீனு தீபு, கிஃப்ட நாங்க தான் பிரிப்போம், அது எனக்கு தான் வந்திருக்கு, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. கிஃப்ட் கொடுத்தது ஃபுல்லா எங்க ஃப்ரெண்டு, பிரிச்சு கூட எங்களை பார்க்க விட மாட்டேன். சரி கிஃப்ட் ஃபுல்லா நாங்களே எடுத்து வச்சுக்குவோம். திரும்படா திரும்படா, என்னடா இதுல சண்டை போட்டு வரேன்? டேய் பீச்சு தாண்டா பாக்குதேங்குதாங்க, பீச்சு பார்த்தது நம்மத்தே குத்துவாங்க. மேல சண்டை போட்டு வச்சுக்கவே, அப்ப தட மாட்டாங்க. சரிடா, நீ சொல்றது கரெக்ட் தான்டா. அவங்க ஃப்ரெண்டு தான் நிறைய பேருக்கு கொடுத்தாங்க, நம்ம ஃப்ரெண்டு ஒரு
வந்துச்சு. சரி சரி சமாதானம் ஆயிடுவோம். மீனா மீனா சாதி மீனா கிஃப்ட நீங்களே பிடிங்க. எங்களுக்கு பிடிக்க தெரியாதுல, கஷ்டமா இருக்கும்ல. நீங்களே பிச்சுக்குதுங்க. கிஃப்ட் நாங்க வச்சுக்குதோம். பாருல எப்படி எல்லாம் பேசுறாங்க அவங்க. அப்படிதால சரி சரிடா, போய் கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு வாங்க ரூமுக்கு. நாங்க வர்றோம் பின்னாடியே. வாடா கிஃப்ட் எடுக்க போவோம். படி எவ்வளவு வேலை, கூட்டி கூட்டி குறுக்கே உடைஞ்சு போச்சு. இவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றாளுங்க, நல்லா டிவி பாக்குறாளுங்க. சரி விடு, என்ன பண்றது, சின்ன பிள்ளைங்க தானே. இவங்களுக்கு பால் ஆத்தி கொடுத்து நல்லா தூங்க நைட்டு ஃபுல்லா. காலையில 10 மணி தான்ப்பா எந்திரிக்கணும். தீபு மீனும் உங்க ரெண்டு பால் வேணுமா? தீபு உனக்கு பால் வேணுமா? அம்மா கேக்குறாங்களா? இல்ல எனக்கு வேணாம், சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லா இருக்கு. அம்மா எங்களுக்கு பால் வேணாமா? இத சொல்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆடி. சரி சரி ஆத்தல. கிஃப்ட் எதுல வந்தி போதே. இரு இரு எடுக்கிறேன்டா. வேமா வாத அதுத்தி எதுத்து அதுவும் இதுதான் வதேன். பிரிப்பமால இருல அவங்களும் வரட்டும். நைட் டைம் வேற அழுதாங்கன்னா அப்புறம் விட மாட்டாங்க. அப்புறம் அம்மா நம்மளதான் திட்டும். தெரியல, நீ சொல்றது சரிதான். தள்ளுதா நல்லா தள்ளுதா. எம்புத்து வைத்தா அதுக்கு என்ன அதுக்குன்னு தெரியல உள்ள. விடுங்கடா, நான் ஓபன் பண்றேன்டா. தள்ளுங்கடா. எங்க அம்மா வாங்கிட்டு வந்த கிஃப்ட்ல. சரியில்ல இரு ஓபன் பண்றேன். வேமா ஓபன் பண்ணுங்க. ஐ சைக்கிள் சூப்பர். சபரி இதுல 2 பேரு நாளைக்கு விளையாடுவோம். சரி சரி, நான் ஃபர்ஸ்ட் ஓத்துறேன். எனக்கு தானே கிஃப்ட் வந்துச்சு, நான் தானே ஃபர்ஸ்ட் ஓத்தணும். நீ தானே எப்பயுமே வச்சுக்குவ. நான் எனக்கு அதான் கேக்குதேன். எனக்கு தாமாத்த. டேய் 2 பேர் சண்டை போடாதீங்கடா. யாராவது ஒரு ஆள் வச்சு ஓட்டுங்கடா மாத்தி மாத்தி. ஏடி நீ நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஓத்து, நான் இன்னைக்கே ஃபர்ஸ்ட் ஓத்திறேன். ஓகே ஓகே. ஐ கிச்சன் செட் எங்களுக்கு நாங்க தான் விளையாடுவோம். நீனே எப்படியாவது ஆட்டை போட்டணும்ல. சரியில்ல, அவங்களுக்கு தெரியாம நான் பேக்ல எடுத்து வச்சிரேன். இதுல என்ன இருக்கும்? இது டாக்டர் செட்டுடா. சரி எங்களுக்கும் தெரியும், குது அத. டேய் நில்லன்னு, நம்ம நாளைக்கு டாக்டர் விளையாட்டு விளையாடலாம். நான் தான் டாக்டர், நீ தான் பேசுறது. உனக்கு நான் தான் ஊசி போடுவேன். எனக்கு வேணா ஊசி, நான் பொம்மை வச்சிருக்கேன் அதுக்கு ஊசி போகுது. சரிடா. இல்ல அங்க இன்னும் 2 கிஃப்ட் இருக்கு. மீனு தீபு இன்னும் தூங்கலையா? இவங்க தான் சின்ன பசங்க விளையாண்டுகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா நீங்களும் இன்னும் தூங்காம இருக்கீங்க. போய் தூங்குங்க. அம்மா கிஃப்ட் பிரிச்சுக்கிட்டு இருந்தோம்மா, இன்னும் 2 கிஃப்ட் இருக்காமா, அதை மட்டும் பிரிச்சுட்டு போறோமா. நாளை காலைல பிரிச்சுக்கோங்க, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது. எங்க தூங்குறீங்க? இங்க தூங்குறீங்களா பக்கத்து ரூம்ல தூங்குறீங்களா? அம்மா இங்க இடம் பத்தாதுமா, இப்பதான் தீபு கூட இருக்குல்ல, நானும் அவளும் பக்கத்து ரூம்ல தூங்குறோமா. ஆமாட்டா, நானும் அவளும் பக்கத்து ரூம்ல தூங்குறோம். இங்க ரொம்ப டாய்ஸா இருக்குது. சரி சரி 2 பேர் போங்க, போய் தூங்குங்க வேமா. ஓகேமா. நிலனி இன்னைக்கு நீயா தமிழ்ல பிடிச்சு குடி, நல்ல பையல்ல. குதுமா, நானே குதிச்சுது வேமா. இந்தா சபரி நீயும் பால் குடிடா. இந்தாடா. அத்தை எனக்கு பால் டப்பால தான் வேணும், தம்பல குதிக்கவே மாட்டேன் நானு. சபரி ரொம்ப நல்ல பையல்ல, பாரு நிலன்னா டம்ளர்ல குடிக்கிறியா. உன்னோட சின்ன பையன் அவன், நீ பெரிய பையன் இல்லையா? நீ போய் டப்பால குடிச்சேன்னா அவன் உன்னை பார்த்து சிரிக்க போறியா. டப்பாலலாம் எப்பயுமே பால் குதிப்பேன், இதுலலாம் பால் குதிச்சதே இல்லை. எனக்கு டப்பால தான் வேணும் பால். சரி அழுகாத, இரு போய் எடுத்துட்டு வரேன். அம்மா எனக்கு தம்பல பால் வேணாம், சூவா இருக்குது. எனக்கு டப்பால தான் வேணும். நீயுமா கூட எனக்கு வேலை மேல வேலை தானே வைப்பீங்க. நான் போய் எடுத்துட்டு வரேன், இருங்க. அம்மா என்ன இங்க தனியா படுக்க சொல்லுவாங்க, நான்லாம் படுக்கவே மாட்டேன். எனக்குலாம் ரொம்ப பயம். அப்பா வந்தா மட்டும் எல்லாருமே இங்க தூங்குவோம், இல்லாட்டி அங்கதான் தூங்குவோம். சரி சரி வா தூங்க போமா. நம்மளே வேகமா தூங்கலாம்னு சொல்லி தான் டம்ளர்ல ஊத்தி கொடுத்தா, ஆனா அவங்க வேற அதுல வேணா இதுல வேணா நம்மள போட்டு பாடா படுத்தி எடுக்கிறாங்க. சரி இதை கொடுத்தாவது நம்ம நிம்மதியா தூங்க விட்டுருவாங்க. பின்னாடி வந்து தள்ளுடா. இத குத உனக்கு ஓத்த தெரியாதா? நீயா ஓத்து, நாளா இந்த உட்கார்ந்து நானா ஓத்திடுவேன். அப்படியா, நீயா ஓத்திடுவியா? சரி சரி நானும் தை பந்தேன்.
குதுப்பா. இதுக்குதான் சாவி இல்ல. தள்ளு, நான் ஓட்டுறேன். அதான் சொன்னேன் முன்னாடி என்கிட்ட குதுதான்னு. நீ கேக்குதியா? டேய் வேமா வாங்கடா பால் குடிக்க. மணி 12 போகுதுடா. அத்தை இருங்கத்த, நான் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வரேன் வண்டியில. இல்லன்னு நீ வந்து பாலை குடி. அவன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போறியா? ரொம்ப சேட்டை பண்றியா அவன். திட்டாதீங்கத்த, நானு பால் குடிக்க வர்றேன். சரி இந்த பாலை குடி. நீனும் எனக்கு தூக்கமே வர மாட்டேது. இடம் மாறிடுச்சுல, அதனால எனக்கு தூக்கம் வர மாட்டேதுல. எனக்கும் தூக்கம் வர மாட்டேங்குது. நானும் எப்பயும் அம்மா பக்கத்தை தான் படிப்பேனா. இன்னைக்கு வேற ரூம் வேற மாறிட்டேனா. எனக்கும் தூக்கம் வர மாட்டேது. என்ன பண்ணலாம்? சரி நாளைக்கு என்ன பிளான் வச்சிருக்க நீ? என்ன வழக்கம் போல உட்காந்து டிவியை பார்ப்போம் ரெண்டு பேரும். சாட்டர்டே சண்டேனா அதானே பண்ணுவோம். போல எப்ப பார்த்தாலும் டிவியை தான் பார்க்க ரொம்ப போர் அடிக்குது. நாளைக்கு எங்க அப்பாவுக்கு வீக் ஆஃப் தால 2 days லீவ் இந்த வாரம். அதனால எங்க அப்பாட்ட சொல்லி எங்கயாவது கூட்டிட்டு போக சொல்லுவோமா? எங்கெல்லாம் போலாம்? நீயே சொல்லு, ஏதாவது ஒரு ஐடியா கொடு. யோசி போலாம், எங்க போலான்னு. பால் டப்பால எது பால் எது மிச்சம் இருந்துச்சு ரெண்டு பேத்துக்கு மண்டையில கொட்டு விழுந்துரும் பாத்துக்கோங்க. ஏமா குடிங்க பால. ஏல போன வாரம் மின்ட் வைகை டேமுக்கு போயிட்டு வந்துட்டு என்னமா பில்டப் போட்டா நம்மள்ட்ட. நம்மளும் இந்த வாரம் வைகை டேமுக்கு போறோம். நம்மளும் மண்டே பில்டப் போடுறோம் அவங்கிட்ட. சரியில சூப்பர். வைகை டேம் போனா நல்லா இருக்கும். நல்ல தண்ணிலாம் வேற ஓடும்னா நல்லா விளையாடலாம். அப்பாவை இங்க வர சொன்னதா சரியா இருக்கு. நம்ம போன்ல பேசணும்னு வச்சுக்கவே அம்மா வந்து ஏதாவது சொல்லி அப்பாவை பிரைன் வாஷ் பண்ணிரும். சரி சரி நீ கவலைப்படாத, நான் கால் பண்ணி மாமா வர சொல்றேன். சரியில தூங்கு, எனக்கு லைட்டா தூக்கம் வருது. எனக்கு தான். டேய் உனக்கு உச்சா வருதாடா? எனக்கு உச்சா வருதுடா. ஆமா எனக்கும் தான் வருது. அப்ப அம்மா உசுப்பு, அம்மா தூங்குது பாரு. அம்மா அம்மா எந்திமா எந்திமா. அம்மா எந்திமா எந்திமா. என்னடா வேணும்? தூங்குடா நல்ல பிள்ளைல. ஜூ 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 ஜூ. அம்மா உச்சா வருதுமா, எந்திமா எந்தி. உச்சாவ வருது, இரு வர்றேன். நீ வெளியில உச்சா போவியா? ரெண்டு பேர் பேசாம உச்சா போயிடுவாங்களா? ஏன்டா நொய் நொயின்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க ஏதாவது? அமைதியா அதுதான் அம்மா திட்டுது. சரி சரி போலாமா? வாங்க பின்னாடி, நான் முன்னாடி போறேன். அம்மா வித்துட்டு போயிடாதம்மா, இதுமா வந்துடும். அத்தை பயமா இருக்குது, வித்துட்டு போயிடாதீங்க. அப்ப வாங்க வேமா ரெண்டு பேர் பெட்ல ஏறி படுங்க. எவ்வளவு சேட்டை பண்றீங்க? அது வேணும் இது வேணும் நொய் நொயின்கிட்டே இருக்கீங்க. அடுத்து ஏதாவது கேட்டீங்க பாத்துக்கோங்க. டேய் எனக்கு தூக்கமே வத மாத்திடுடா. எனக்கும் நான் தூக்கமே வத மாத்திது. நான் எப்பயுமே தொட்டில தான் தூங்குவேன். இன்னைக்கு நீ இருக்கனால தான் பெட்ல தூங்குறேன். ஆமாண்டா, எனக்கு தொட்டில தூங்குனா தூங்கிடுவேம்மா. பேசாம உங்க அம்மா உசுப்பி தொட்டிய கட்ட சொல்லுவோமா? அம்மா நல்லா தூங்குதுடா, நம்மள அடிச்சு போச்சுண்டா. நமக்கு தான் தூக்க வர மாட்டேதுல, என்ன பண்றது? உசுப்பு போ. அம்மா என்னை எந்திரிச்சு தொட்டில ஆட்டி விடுமா, எனக்கு தூக்கமே வர மாட்டேது. அம்மா எந்திக்க மாட்டேது. நல்லா உசுப்பு. அம்மா எந்தி. உன்னை என்ன பண்ற மாதிரி? என்ன வேணும் உனக்கு? தூக்க வர மாட்டேதுமா, தொட்டில ஆட்டி விடு. ஏன்டா பாடா படுத்தி எடுக்கிறீங்க? தூங்கவே விட மாட்டீங்க. ரெண்டு பேரும் உசுர வாங்குறீங்கடா. வாங்கடா தொட்டில போட்டு ஆட்டி விடுறேன். டேய் எனக்கு தூக்கமே வர மாட்டேதுடா. எப்பயுமே எங்க அம்மா என்னை தச்சு குத்துட்டே தூங்குவாங்களா, அதனால எனக்கு தூக்கமே வர மாட்டேது. உனக்கு? நான் எப்பயுமே தொட்டில தாண்டா தூங்குவேன். இன்னைக்கு நீ இருக்கியா, அதனால எங்க அம்மா என்னை பெட்டில போட்டுச்சு. அம்மா உசுப்பு தொட்டிய ஆட்ட சொல்லுடா. அம்மா தூங்குது, என்னை திட்டாதுல. எந்தி வா உசுப்புவோம். அம்மா அம்மா எந்திமா எந்தி. அம்மா எந்திக்க மாட்டிடுடா. நல்லா உசுப்பு, மேல ஏறி உசுப்பு. அம்மா எந்தி எந்திமா எந்திமா. என்னடா பண்ற? என்னடா வேணும் உனக்கு? என்ன தூங்கலையாடா நீ? அம்மா தூக்கமே வர மாட்டிது, தொட்டில ஆட்டி விடுமா. சரி தள்ளு, தொட்டில ஆட்டி விடுறேன். டேய் நீ என்ன தூங்காம இருக்க? அத்தை திட்டுக்கிட்டே இருக்கு. நான் அம்மாட்ட போன, அம்மாட்ட கந்து போய் விட்டு. டேய் மணிய பாருங்கடா, கொஞ்சம் மணி 2 போகுதுடா. இன்ன வரைக்கும் தூங்காம விளையாண்டுக்கிட்டு இருந்தீங்க. அத்தை திட்டாம கொஞ்சம் வாடா செய்வேன். அத்தை எங்க அம்மா என்னை நெஞ்ச தட்டி கூத்து தூங்க வைக்க, அப்பதான் தூங்குவேன் நானு. சரி சரி பக்கத்துல வா, அத்தை உன்னை தட்டி கொடுத்து தூங்க வைக்கிறேன். அம்மா என்னைய தொட்டில ஆட்டு. சரிடா வாடா, தொட்டில இருந்து பாருடா வாடா.
தூங்கு 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 தூங்கு. மா எங்கதுக்கா தண்ணி குதுமா. நான் தண்ணி வேணுமா? இருப்ப எடுத்துட்டு வரேன். இந்த தண்ணிய குடி. நான் போதும் ஏத்துக்கா. பேசாம படு தூங்கு. தூங்கவே விட மாட்டாங்க. மணி இப்பயே 4 ஆகி போச்சு. சரி ஒரு 2 மணி நேரம் தூங்குவோம். இனி நேரத்துல யார் கால் பண்றான்னு தெரியலையே. ஹலோ, யார் பேசுறது இனி நேரத்துல? சுதா, நான் தான் பேசுறேன். என்ன நீ என்ன யார் பேசுறேன்னு கேட்டுக்கிட்டு இருக்க? ஏங்க காலையில பேசாம ஏங்க இனி நேரத்துல கால் பண்றீங்க? சுதா, துபாயில இப்ப காலையில 10 மணி. சுதா, நீ என்ன இப்ப கால் பண்றேன்னு சொல்ற? வேலைக்கு போறோம்னே உன்கிட்ட பேசிட்டு போலாம் இருக்கேன். நீ என்ன இப்படி எரிஞ்சு விழுகிற? ஐயா, நான் கால் பண்றப்பலாம் நீ கால் எடுக்க மாட்டேன். ஆனா நீ கால் பண்றப்ப மட்டும் நான் பேசணும். போய் போன வையா நீ. சரி சுதா, இப்ப கொஞ்சம் கோவமா இருக்க. நான் அப்புறமேட்டு பேசுறேன். சரி வச்சிடுறேன். வச்சு தொலை வச்சு. அத்தை போன்ல யாரு டைம்ல? டேய் நீ என்ன மட தூங்கல? அத்தை நான் தூங்கிட்டு தான் இருந்தேன். நீ தான் போன்ல பேசி நீ உசிப்புதுட்ட. தொத்தி குது திரும்பியும். சே சே தூங்கு ஜூ ஜூ ஜூ. மூஞ்சிக்கு நேரம் அடிக்குது. அப்பா அம்மா எப்பயுமே இதுக்கு முன்னாடியே உசி போட்டுருமே. என்ன ஆச்சுன்னு தெரியலையே அம்மா. சரி போய் பாப்போம். ஃபர்ஸ்ட் தீபு உசுப்போம். தீபு எந்திரில. விடிஞ்சிருச்சுல எந்திரி. அதுக்குள்ள நான் விடிஞ்சிருச்சு. நைட்டெல்லாம் சரியா தூக்கமே வரலல. சரி இன்னைக்கு ஒரு நாள் தானே தூங்கல. சரி சரி விடு. இன்னைக்கு நைட் உங்க வீட்ல போய் தூங்கிக்க. சரி வா அம்மா என்னாச்சுன்னு பாப்போம். அம்மா என்ன அவளை உசுப்பவே வரல. என்னம்மா இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்க? மணி 11 ஆக போதுமா. எந்திரிமா. நைட்டெல்லாம் சரியா தூங்கவே இல்ல தீபு. இவங்க வேற தண்ணி வேணுங்கிறாங்க, உனக்கு வருதுங்கிறாங்க, பால் வேணுங்கிறாங்க, பாலா படுத்தி எடுக்கிறாங்க. அதனால தூங்கவே இல்லை. காலையில 5 மணிக்கு தான் தூங்கினேன். அதான் கண்ணெல்லாம் சிவப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் உன் கண்ணு சிவப்பா இருக்கா? சரிம்மா மூஞ்சிய போய் கழுவு, சரியாயிரும். எங்களுக்கு போய் காப்பி போட்டு கொண்டு வா. சரிடி, மணி 11 வேற ஆகுது. நான் போய் சமைச்சு காப்பி போட்டு கொண்டு வரேன். போங்க நீங்க போய் அங்க போய் உட்காருங்க. எதா இருந்தாலும் எங்க அம்மா வச்சுதான் மூவ் பண்ணணும். ஏன்னா எங்க அம்மா சொன்னா உங்க அப்பா எல்லாமே கேட்பாரு. அதனால நம்ம ஏதாவது பிளான் பண்ணணும். சரி வா போய் உட்காந்து யோசிப்போம். ஹலோ சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ அக்கா, நான் தாங்க டியூஷன் எடுக்கிற பொண்ணு பேசுறேன்க்கா. சொல்லுமா, என்னமா விஷயம்? அது ஒண்ணு இல்லக்கா, நான் சாயங்காலம் வெளியில போற வேண்டிய வேலை இருக்குது. அதனால பசங்களை இப்பயே அனுப்பிவிடுங்கக்கா. ஏமா அனுப்பிவிடுங்க, நான் காலையிலே டியூஷன் முடிச்சிருவேன்க்கா. சரிம்மா, அந்த உடனே அனுப்பிடுறேம்மா. இதுவும் ரொம்ப நல்லதுதான். இல்லாட்டி 4 பேர் சேர்ந்தாங்க நம்மளை போட்டு பாடுபடுத்தி எடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த 2 டியூஷனுக்கு அனுப்பி விட்டுருவோம். அச்சோ பால் பங்குதே. ரொம்ப மூளையை போட்டு கசக்க வேணாம். பேசாம எங்க அம்மாட்ட நானே பேசுறேன். என்ன மூளையை போட்டு கசக்க வேணாம்? என்ன பேசணும்? என்ன விஷயம்? அதுவாமா? எது வேணாலும் இருந்துட்டு போகுது, பரவாயில்ல. நீங்க வந்து கூட சொல்லுங்க. இன்னைக்கு டியூஷன் சாயங்காலம் இல்லையா, காலையில தான் டியூஷன் இருக்கு. அதனால பாலை குடிச்சு டியூஷன் கிளம்புங்க. வந்து சாப்பிட்டுக்கோங்க. கிளம்புங்க 2 பேரும். இதுதான சரியான டைம். நான் பாடம் முடிச்சாதான் அம்மா வந்து டேமுக்கு கூட்டிட்டு போவாங்க. சரி இல்ல இப்ப பாரு நம்மளோட ஆக்டிங்க. அம்மா நாங்க இனிமேல் டியூஷன் போக மாட்டோம். என்னடி பிரச்சனை? என்னாச்சு? ஏன் போக மாட்டேங்கிறீங்க? எங்களை இன்னைக்கு நீங்க வைகை டேமுக்கு கூட்டிட்டு போங்க. பக்கத்துல இருக்க வைகை டேம் கூட கூட்டிட்டே போக மாட்டீங்க. எங்க கிளாஸ்ல இருக்க பசங்க எல்லாம் போயிட்டு வந்துட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. எங்களை நீங்க கூட்டிட்டு போங்க. அப்பதான் டியூஷனுக்கு போவோம். இதுதான் விஷயமாக்கும். சரி டியூஷன் போயிட்டு வாங்க, அப்புறம் பாப்போம். இல்லடா, அப்புறம்லாம் பாப்பலாம் சொல்லாதீங்க. நானும் அம்மாட்ட எத்தனையோட சொல்லிட்டேன். அம்மா கூட்டிட்டே போக மாட்டாங்க. நீங்க அப்பாட்ட பேசுங்க, அப்பதான் அப்பா கூட்டிட்டு போவாரு. சரி தீபு, நானும் வைகை டேமுக்கு போனதே இல்லை. நான் கண்டிப்பா அண்ணன்ட்ட பேசுறேன். அண்ணனை இங்க வர சொல்றேன். சரி இப்ப போய் நீ டியூஷன் போயிட்டு வரீங்களா? சரிங்க அத்தா. ப்ராமிஸா கூட்டிட்டு போவீங்கல்ல? கண்டிப்பா சாயங்காலம் போறோம். இப்ப பாலை குடிச்சு டியூஷனுக்கு போங்க வேமா. நில்லன்னு இங்க பாது. வண்டியில உட்கார்ந்து இருக்கோங்க அக்கா. மீன் எரும மாட்டு என் வண்டிய விட்டு இறங்குல. என்ன எரும மாடுங்கிற? அம்மாட்ட சொல்லவா உன்னைய? அப்ப நீ வண்டிய விட்டு இறங்கு. நீயே இது எங்க வண்டி? இன்னும் 2 பேர் ஓவரா பேசுறாங்க. 2 பேர் மண்டையில கொட்டு வச்சு நம்ம ஓடியே போயிருவோம். சரியில்ல, இவனுக்கு கொஞ்சம் வாய் ஓவரா தான் இருக்கு. பக்கத்துல வதாத ஒதுங்க ஓதி போயிட்டாங்கட்டு. என்னாச்சு? ஏன் 2 பேர் அழுகிறீங்க? சரி அழுகாதீங்க. வந்தோடனே அடிக்கிறேன்.
சரி சரி போய் விளையாடுங்க போங்க. நல்லா அதிகத்தை அடிச்சுட்டாங்க. அடிச்சிருவோம் போங்க போங்க. உச்சி குடும்பம் இன்னைக்கு சாயங்காலம் நீங்க எங்க போறீங்க? ஆனா நாங்க எங்க போறோம் தெரியுமா? வைகை டேமுக்கு போறோம். நானும் மீனும் போறோம். ஓ அப்படியா? இன்னைக்கு சாயங்காலமா போறீங்க? ஆமால நாங்க இன்னைக்கு சாயங்காலம் போறோம். கார்ல போறோம். மச்சான் அங்கிட்ட என்ன மச்சான் மாநாடிங்கிற கொஞ்சம் திரும்புடா. மச்சான் அது ஒண்ணு இல்ல. அவங்க வைகை டேமுக்கு போறாங்க சாயங்காலம். அத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. மச்சான் இங்க இருக்க வைகை டேமுக்குள்ள நான் 10 வாட்ட போயிட்டு வந்துட்டேன். இத போய் இவங்க பெருமையா பேசுவாங்க. டேய் மின்ட்டு ஓவரா பேசாத. கண்ணாடி உடைச்சு விட்டுருவேன். நீ என்ன பண்றேன் பாரு. ஏ தீபு இங்க வா தீபு. மிஸ் வந்துட்டு இருக்காங்க தீபு. இங்க வா தீபு. மிஸ் வரனால அவனை விட்டுட்டு போறேன். சரி பசங்க டெஸ்ட் எழுதலாமா? மிஸ் நீங்க டெஸ்ட் சொல்லவே இல்ல மிஸ். இப்ப டெஸ்ட் சொல்றீங்க. நான் தான் சொல்லிருக்கேன், எப்பயுமே சொல்லிருக்கேல திருக்குறள் எஸ்ஸே நான் எந்த டைம் வேணாலும் சொல்லுவேன், எந்த டைம் வேணாலும் எழுதுன்னு சொல்லிருக்கேல. இப்போ என்ன புதுசா கேக்குறீங்க? படிச்சுட்டு ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு எழுதுங்க. ஓகே. என்னால மிஸ் திடீர்னு எக்ஸாம் வச்சிருச்சு. நம்ம ஜாலியா ஊர் சுத்தலான்னு பார்த்தா இங்க வந்து ஜாலியா இருந்துட்டு போலான்னு பார்த்தா மிஸ் எக்ஸாம் வச்சிருச்சு. பேசாம படிங்கல. என்ன மச்சான் ஹேண்ட் இருக்க? என்ன அடிச்சில இருக்கியா? ஏ மண்டையா, நான் ப்ரே பண்ணிட்டு இருக்கேன்டா. மிஸ் வந்து டெஸ்ட் இல்லன்னு சொல்லிடுறேன்னு. நீ வேற எனக்கே அழுகழுகையா வருதுடா. அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க, நான் அழுகாம உட்காந்துருக்கேன்டா. சரி மச்சான் எனக்கு சேர்த்து ப்ரே பண்ணிக்க மச்சான். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே. மிஸ் இந்த டெஸ்ட் நாங்க மண்டே எழுதுறோம் மிஸ். ப்ளீஸ் மிஸ். ஒண்ணுமே மண்டே நிக்க மாட்டேங்குது மிஸ். மிஸ் ப்ளீஸ் மிஸ். இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா வச்சுக்கோங்க. இனிமேல் இந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் கேட்காதீங்க என்கிட்ட. சரியா? எப்ப வேணாலும் எஸ் எழுத சொல்ல, எப்ப வேணாலும் திருக்குறள் எழுத சொல்லுவேன். சரி இப்போ ஸ்கூல்ல கொடுத்த ஹோம்ஒர்க்கை படிச்சுட்டு கிளம்புங்க. ஓகே ஓகே படிச்சுட்டு கிளம்புங்க. மச்சான் மிஸ் ஒரு நிமிஷத்துல மரண பயத்தை காட்டிடுச்சு மச்சான். இப்போதான் மச்சான் ஹார்ட் பீட்டே ஒழுங்கா துடிக்குது. எதா இருந்தாலும் ஃபர்ஸ்டே பேசி சால்வ் பண்ணனும். எப்படி நாங்கலாம் தைரியமா பேசுறோமா? அதுக்கு தான் மச்சான் உன்னை நண்பனா கூடவே வச்சிருக்கேன். என்னமா சுதா கண்ணெல்லாம் சிவப்பா இருக்கு? நைட்டு சரியா தூங்கலையோ? நானும் சரியா தூங்கலமா. இவன் இல்லாதனால எனக்கு சுத்தமா தூக்கமே வரல. ஆமா நீ புதிய இடம்னால அதனால அவங்களுக்கு தூக்கம் வரல போல. ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதான் எனக்கு சரியா தூக்கமே இல்ல. நான் வைகை டேமுக்கு போலான்னு சொன்னேன்ல, நான் காருக்கெல்லாம் புக் பண்ணிட்டீங்களா? என்னம்மா எப்படி சொல்கிற? அதுக்காக தானே இங்கே நான் உட்காந்துருக்கேன். எனக்கு வேறு வீக் ஆஃப் 2 days லீவ் வேறு என்னப்பா கிடைக்காது. சரி பிள்ளைங்க வேறு ஆசைப்பட்டுட்டாங்க. பார்த்து என்னப்பா கூட்டிகிட்டு போயிடுவோம். இன்னும் என்னப்பா கொஞ்ச நேரத்தில் வேன் வந்துரும்பா. இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் பசங்களும் வந்துடுவாங்க. எல்லாரும் சேர்ந்து பார்த்து கூட்டிகிட்டு போயிடுவோம். இப்போ தாண்டா வந்தேன். சரிடா வண்டியெல்லாம் புக் பண்ணியாச்சுப்பா. இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் வண்டி வந்துடும். சாப்பிட்டு விட்டு வேகமாக கிளம்பிடுவோம். அண்ணா வாங்க எல்லாருமே சாப்பிட்டு கிளம்புவோம்.